ஓகே. பி ப்ளஸ் ட்ரீ வந்து அந்த பைனரி சர்ச் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். நம்ம அந்த டிஎஸ்எல் எல்லாம் படிப்போம். பைனரி சர்ச் ட்ரீன்னு இப்படி ஒன்று இப்படி போட்டு போட்டு ஒன்று ஒன்று போவோம்ல. இந்த மாதிரி போட்டு போட்டு ஆ போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பைனரி சர்ச் ட்ரீக்கு இதுவும் ஒரு ஈக்குவலண்டான ட்ரீன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரீ வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? த லீஃப் நோட்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரீ கண்டெய்ன்ஸ் டேட்டா என்ட்ரிஸ். இதில் வந்து நம்ம லீஃப் நோட்ஸ்னு அதை சொல்லுவோம். இது வந்து பேரண்ட் நோட்னு சொல்லுவோம். இது எல்லாமே சைல்டு நோடு. லீஃப் நோட்னா இந்த கடைசியில் உள்ள நோட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா லீஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஒரு இதுக்கும் வர நோட்ஸ் எல்லாமே லீஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லீஃப் ஓகே நோட்ஸ் ஓகே. தான் என்ன இருக்கும்னா டேட்டா இருக்குமா. ஓகேவா? ம். ம். இப்போ என்ன சொல்லலாம், அந்த டிபிக்கல் நோட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பி ப்ளஸ் இதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர்ஸ் இருக்கும். P1 P2 P3 அந்த மாதிரி பாயிண்டர்ஸ் போயிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் நடுவில் என்ன வரும்னா சர்ச் கீ வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. K1 K2 இதெல்லாமே. அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு P1 ஒரு K1 அடுத்து P2 K2 அடுத்து P3 K3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. கடைசியில் என்ன இருக்கும்? ஆ KN Pn இருக்கும். அதே மாதிரி Pn-1 Kn-1 இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதான் பி ப்ளஸ் டியோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. இத்தனை நோடா இருக்கு அப்படின்னு சார்ட்டட் ஆகுது. தஸ் இஃப் ஐ இஸ் கிரேட்டர் than ஜே தென் கேஐ இஸ் கிரேட்டர் than கேஜே. இந்த கேஐன்னு சொல்றாங்கல்ல, இந்த சர்ச் கீ வேல்யூன்னு சொல்றாங்கல்ல, இது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆ ஒரு சார்ட்டட் ஆர்டர் தான் வைப்பாங்களாம். அதாவது அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ட்டட் ஆர்டர் தான் வைப்பாங்களாம். ஓகேவா? சர்ச் கீஸ் வந்து எப்பவுமே ஒரு சார்ட்டட் ஆர்டரில் தான் வைப்பாங்களாம். ஓகேவா? இது ப்ரோ அந்த கேலாம் இல்ல சார்ட்டட் ஆர்டர்னா என்ன ப்ரோ? சார்ட்டட்னா ஏதோ ஒரு டிசெண்டிங்கோ அசெண்டிங்கோ ஏதோ ஒன்று 1 2 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே சரி போகும் சரி. அந்த மாதிரி. To retrieve all leaf pages efficiently, we have to link them using page pointers. The sequence of leaf pages is also sequence set. ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இந்த சர்ச் கீ வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறது தான் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த பேஜ் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸாக நம்ம எழுதுறோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா சீக்வன்ஸ் செட்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் செட். இல்ல ஓகே. ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்து எல்லாவோட சர்ச் ட்ரீ அந்த அதான் ப்ரோ ஏதோ படிச்சோமே சிம்பிளாக மேல சொல்லலாம். அந்த இது நான் சொல்கிறேன் பாரு. இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீக்கு ஈக்குவலண்டான ஒரு ட்ரீ. ஓகேவா? பி ப்ளஸ் ட்ரீங்கிறது ஒரு பைனரி சர்ச் ட்ரீக்கு ஈக்குவலான ட்ரீ. இதில் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கணும்னு எழுதணும். அதோட இதில் என்னெல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வருது, ஒரு சர்ச் கீ வேல்யூ வருது. இப்போ சர்ச் கீ வேல்யூ பற்றி சொல்லணும்னா இது வந்து எப்போவுமே சார்ட்டட் ஆர்டரில் இருக்குமா. அதே மாதிரி பாயிண்டரை பற்றி சொல்லணும்னா பாயிண்டர் வந்து எப்பவுமே லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஜஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது மொத்தமாக சேர்ந்ததா என்னதுன்னா ஒரு சீக்வன்ஸ் செட். அவ்வளோதான் இந்த 3 பாயிண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் அதில் என்ன இருக்கும், அது எதுக்கு, இது எதுக்கு, ப்ரோ இது எதை லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க பாயிண்டர்ஸ? லீஃப் பேஜஸ் இந்த எல்லா லீஃபையும், அதாவது ஒரு ஒரு லீஃப் சொல்கிறோம்ல, ஒரு ஒரு இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுலேருந்து ஒரு லீஃப்னா டேட்டா எது ப்ரோ? P1 ஒரு K1 டே அதுவா? ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டா லிங்க் ஆகுது இல்லை, அந்த மாதிரி லிங்க் ஆகுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே கீழே காமிக்கிறேன் பாரு, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பி ப்ளஸ் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ரூட் நோடு. இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே என்ன வரும்னா இன்டர்னல் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நடுவில் வர நோட்ஸ் எல்லாமே இன்டர்னல் நோட்ஸு. மேலே மெயினாக ஒரு இது இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் ரூட் நோடு. கீழே கடைசியாக வர்றது எல்லாமே என்னென்னா லீஃப் நோடு. ஓகேவா? ஓகே. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு. இந்த 20 இருக்கா, இந்த 20ங்கிறது இப்போ இரு. இந்த 20ங்கிறதா நம்ம டேட்டா கரெக்டாக. இந்த 20ங்க தான் டேட்டா. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா ஆமா. இது வந்து அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த 20க்கு முன்னாடி உள்ளது யாரோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா இந்த 8ஓட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கு. 8ஓட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேவா? 20க்கு பின்னாடி உள்ளது யாரோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு, 25ஓட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே அதே மாதிரி பாரு. இங்கே ஒரு ஒரு டேட்டா இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இங்கே கீழே வா. இப்போ 8க்கு முன்னாடி ஒரு இது இருக்கா, அது வந்து 2ஓட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு. 8க்கு பின்னாடி உள்ளது வந்து இந்த 5ஓட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு. 11க்கு பின்னாடி உள்ளது வந்து இந்த 11ஓட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதனால் மூணு, ரெண்டு இருக்கா, ரெண்டு இருந்துச்சுன்னா மூணு வரும். அதனால இங்கே கீழே மூணு பாக்ஸ். ஓகேவா? ரெண்டு டேட்டா இருந்துச்சுன்னா ஓகே. மூணு பாக்ஸ். இங்கே ஒரு டேட்டா தானே, அப்போ எத்தனை இருக்கும், ரெண்டு பாக்ஸ் தானே இருக்கும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அப்போ முன்னாடி உள்ளது வந்து 20ஓட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு, பின்னாடி உள்ளது வந்து 25ஓட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது வந்து சும்மா பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள். இதுக்குள்ளே என்ன நம்பர்னாலும் நீ போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து இப்படி ஒரு பி ப்ளஸ் டீனா இப்படி தான் இருக்கும். ஒரு ரூட் நோட் இருக்கும், அது நல்ல இன்டர்னல் நோட் இருக்கும். இது ஃபுல்லாக லீஃப் நோட்ஸ் இருக்கும். இந்த லீஃப் நோட்ஸை மொத்தமாக கனெக்ட் பண்ணுறோம்ல, இந்த லீஃப் நோட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னா மொத்தமாக ஒரு சீக்வன்ஸ் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இதுக்கு நடுவில் ஒரு ஆரோ மாதிரி வருதுல்ல, இதுதான் என்னன்னு சொல்கிறேன் பாயிண்டர்ஸ் சொல்கிறேன். நம்ம லீஃப் நோட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னன்னா பாயிண்டர்ஸ். ஓகேவா? ஓகே. ஆ இது வந்து இன்னும் பி ப்ளஸ் ட்ரீஸ் காலில் டைனமிக் ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு. டைனமிக்னாலே எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிறது. டைனமிக்னா ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு சப்ஜெக்டில் டைனமிக்னு வந்தாலுமே டைனமிக்னா என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. டைனமிக்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன பண்ணால் நம்ம இன்செர்ட் பண்ண பண்ண இந்த ட்ரீ வந்து க்ரோ ஆகுமா. நம்ம இன்செர்ட் பண்ண பண்ண புது டேட்டா இன்செர்ட் பண்ண இந்த ட்ரீ வந்து க்ரோ ஆகுமா. அதே மாதிரி நம்ம ரெக்கார்டை டெலிட் பண்ணோம்னா அந்த ட்ரீ வந்து ஷ்ரிங்க் ஆகுமா, சுருங்குமா.
அதனால தான் என்ன சொல்கிறாங்க டைனமிக். நம்ம டேட்டா இன்செர்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, டேட்டா டெலிட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. அதனால இது வந்து டைனமிக் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு சில கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னா, த பி ப்ளஸ் ட்ரீ இஸ் அ பேலன்ஸ்டு ட்ரீ. இந்த ஆப்ரேஷன் இன்சர்ஷன் டெலிஷன் கீப் த ட்ரீ பேலன்ஸ். இந்த ட்ரீ வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக தான் இருக்குமா. அதாவது நீ வந்து இன்சர்ஷன் பண்ணாலும் டெலிஷன் பண்ணாலுமே அந்த ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குமா. அதனால பி ப்ளஸ் ட்ரீ வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ம். அடுத்தது மினிமம் ஆக்குபென்சி ஆஃப் 50% கேரண்டட் ஃபார் ஈச் நோட் எக்ஸப்ட் த ரூட். மினிமம் ஆக்குபென்சி ஆஃப் 50% கேரண்டட் ஃபார் ஈச் நோட் எக்ஸப்ட் த ரூட். இப்போ இந்த ரூட் சொல்கிறாங்கல்ல, இந்த ரூட்டை தவிர மற்ற எல்லா நோடுக்குமே ஆக்குபென்சி வந்து எப்படி இருக்குன்னா 50%க்கு மேலே இருக்குமா. மினிமம் 50%. அதாவது இப்போ ஒரு 4 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 இதுனா இந்த ரூட் நோடை தவிர எல்லா நோடுமே அட்லீஸ்ட் 2 இருக்கணுமா. பாதி 50னா பாதி தானே, அட்லீஸ்ட் 2 இருக்கணுமா. இங்கேயுமே என்ன பண்ணலாம், இங்கேயும் ஒரு டேட்டா வரும். அந்த மாதிரி பாதி சொன்னாங்கன்னா இங்கேயும் ஒரு டேட்டா வரும். இங்கே 3 இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது. மினிமம் 50% ஆக்குபென்சி இருக்குமா எல்லா நோட்லேயும். ரூட் நோடை தவிர மிச்ச எல்லா நோட்லேயும் மினிமம் 50% ஆக்குபென்சி இருக்குமா. ஓகேவா? சர்ச்சிங் ஃபார் ரெக்கார்ட் குவாரிஸ் ஜஸ்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரூட் டு ரீட். இப்போது நீ இதில் வந்து மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற. இப்போ இந்த 17 சர்ச் பண்ணணும். இப்போ இந்த 17 நீ சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ட்ராவல்ஸ்னா ஒன்று தாண்டி போகிறது. ஓகேவா? இது எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு ரூட் நோடில் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 20ல் ஆரம்பிக்கும். 20லேருந்து இந்த 8க்கு இந்த 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 நோடுக்கு வரும். இந்த நோட்டில் வந்து 8 11 தாண்டி போய் அடுத்து இந்த 11 17 இங்கே வரும். அதாவது எப்படின்னா, நீ சிம்பிளாக சொல்கிறது ஃபஸ்ட்டு ரூட் நோடை பார்க்கும், அடுத்து இன்டர்னல் நோடு பார்க்கும், அடுத்து அந்த இது உள்ள லீஃப் நோடை பார்க்கும். ரூட் நோடு, இன்டர்னல் லீஃப் நோடு, அதான் சொல்லுவாங்க. சர்ச்சிங் ஆஃப் அ ரெக்கார்ட் ரெக்வஸ்ட் ஜஸ்ட் ட்ராவர்சல் ஃப்ரம் ரூட் டு அப்ராப்ரியேட் லீஃப். ரூட்லேருந்து எந்த லீஃப்க்கு வரணுமோ அந்த லீஃப் வந்தால் நம்ம சர்ச் பண்ணிடலாம். சரி. இவ்வளோதான் பி ப்ளஸ் ட்ரீயை பற்றி சொல்லணும். இவ்வளோ தான். ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன இருக்குது, அதை அதில் ஒன்று கே எப்படி இருக்கணும், பீனா என்ன, அதோட ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து டைனமிக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்னெல்லாம், இது வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்செர்ட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் பேலன்ஸ்டாக இருக்கணும். மினிமம் 50% ஆக்குபென்சி இருக்கணும் ரூட் நோட தவிர. அதுக்கப்புறம் சர்ச்சிங் பண்ணணும்னா நம்ம ட்ராவல்ஸ் பண்ணால் போதும். ரூட் நோட்லேருந்து லீஃப் நோடுக்கு ட்ராவல்சல் பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு அவ்வளோதானா ப்ரோ? கொஸ்டின் இன்செர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பி ப்ளஸ் ட்ரீனா என்ன, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சம்மு எது ப்ரோ? இதை வச்சு தான் இந்த சம், இது எல்லாமே ஆப்ரேஷன் வச்சு தான் வரும். ஓகேவா? ஆ. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு இன்செர்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்செர்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா ஃபைன் த கரெக்ட் லீஃப் எல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த லீஃபில் இன்செர்ட் பண்ண போகிறோம் அந்த லீஃபை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைன் த கரெக்ட் லீஃபில் ஏதோ ஒரு டேட்டா மட்டும் தான் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏதோ ஒரு டேட்டா மட்டும் தான். இந்த மாதிரி நம்ம டேட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. 30 31 23 22 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு டேட்டாவாக நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். இந்த ஒரு டேட்டாவும் எந்த லீஃப்னா இந்த மொத்த பாக்ஸ் கரெக்டாக, இந்த மொத்த பாக்ஸ் எந்த லீஃப்குள்ளே போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த லீஃபில் போடணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து புத்த டேட்டா என்ட்ரி ஆண்டுது. அந்த கரெக்ட் லீஃபில் டேட்டா போடுறோம். போடும்போது இஃப் எல்எஸ் என் ஆஃப் ஸ்பேஸ் தென், அதில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். கரெக்டாக ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், எல்ஸ் மஸ்ட் ஸ்ப்ளிட் எல் இன்ட்டு எல் அண்ட் நியூ நோடு L2. என்ன பண்ணோன்னா அந்த எப்படி இங்கே வந்து ஒரு நோடு இருக்குது. இது வந்து 3 ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த 3மே ஆக்கியூபைடாக இருக்குது. 3 ஏதோ ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வந்து நான் இன்னொரு டேட்டா உள்ளே போடணும். போடும்போது என்ன ஆகுது, 4 ஆகுமா. போடும்போது 4 ஆகும். ஆமா. ஆனால் 4ஆவதுக்கு இடம் இருக்கா, இல்லை. கரெக்டாக. இல்ல. அப்போ வந்து இது என்ன ஆகும்னா, இது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும். இதை திருப்பி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பழைய நோடெல்லாம் ஒரு இதுலேயும் புது நோடெல்லாம் ஒரு இதுலேயும் ஸ்ப்ளிட் ஆகும். அலோகேட் நியூ நோட் ரீடிஸ்ட்ரிபியூட் என்ட்ரிஸ் ஈவன்லி. நம்ம என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஈவனாக இது பண்ணும். காப்பி அப் மிடில் கீ இன்சர்ட் இண்டெக்ஸ் என்ட்ரி பாயிண்டிங் டு L2 இன்டு த பேரண்ட் ஆஃப் L. ஓகே. இதில் என்ன பண்ணணும்னா இந்த மிடில் கீ இருக்குல்ல, இந்த ப்ரோ மிடில் இது எழுதணுமா ப்ரோ? இது தேவையில்ல, இதெல்லாம் சம்மு பார்த்தாலே போதும்ல. இதான் அல்காரிதம். சரி, அது பார்த்துக்கோ, சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிடில் கீயை காப்பி பண்ணிக்கணுமா. அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட் இந்த இண்டெக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இதோட கடைசி இண்டெக்ஸும் நோட் பண்ணி வச்சா தான் இது லிங்க் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேண்ணா. இது வந்து சரி ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ அந்த பார்ட் சில பி பிளஸ் டி அந்த கொஸ்டின் மாட்டேன் ப்ரோ. இது இது என்ன ப்ரோ இது பி பிளஸ் டி? ஆனா இதுல இது அல்காரிதம்லாம் கேட்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பி பிளஸ் ட்ரீங்க இருக்காங்க. இதை வச்சு நீங்க ஒரு பி பிளஸ் ட்ரீ தப்பான கொஸ்டின் ப்ரோ. இது தப்பான கொஸ்டின். இது தப்பான கொஸ்டின். கிரேஸ் மார்க் இருக்கு. இது தப்பான கொஸ்டின் இது. ஆமா. சரி, இது என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of pointers that will fit in one model. இல்ல ப்ரோ, பார்ட் சி ப்ரோ. பார்ட் சி ப்ரோ.
இப்போ இது நேற்று இல்லை இப்போ இல்லை நம்ம இதில் லாஸ்ட் கேட்டிருக்காங்க பாரு, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ ஏன் இந்த டேட்டாலாம் வச்சு ஒரு பி ப்ளஸ் டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, இங்கே வந்து இன்செர்ட் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, இன்செர்ட் டெலிட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ராப்ளமாக பண்ணணும். வேறு கடைசியாக கேட்ட கொஸ்டினா எந்த கொஸ்டின் தான் இங்கே இருக்கு? பி ஆமா ப்ளஸ் ப்ரோ. டி வித் லாஸ்ட் மேக்ஸிமம் பேப்பர் நம்பர் ஆஃப் லாஸ்ட் கீஸ் பேப்பர்ல பை த மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் இன் எனி நான் நோட் ரோட். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் இஸ், இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்க பார்க்க பார்ப்போம். ஓகேவா? இல்ல ப்ரோ, இது எப்ப எந்த வருஷம் ப்ரோ? இது 5 இதான் இதுதானே கடைசி, இதான் இதுதானே? கடைசி. ம். இது ஏதோ தப்பு ப்ரோ. ஏதோ ஆ. ஏவோ ஏதோ பியோ தப்பான கொஸ்டின் அட்டன் பண்ணா ஃபுல் ம். மார்க். இதுதான் ஓகே ஓகே. பார்ட் சி தான். ம் 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 ம். சும்மா நம்ம ஏதாச்சும் ஒன்று எழுதி விட்டாலே ஃபுல் மார்க் போட்டுருவாங்களா ப்ரோ இதுல? ம் ஆமாம், கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டாலே போதும். ம். சரி. சொல்லு இப்போ ப்ரோ இது எப்படி? அல்காரிதம் கூட விட்டுறேன், நான் உனக்கு டேரெக்டாக எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டர்னு கேட்டிருக்காங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டர் பி ப்ளஸ் டி ஃபார் த ஃபாலோயிங் செட் ஆஃப் கீ வேல்யூஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து இதில் வந்து கீழே என்னென்ன எடுத்துருக்காங்க, ஃபிட் இன் நோட் அஸ் ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க, 4 6 8ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. நீ வந்து உனக்கு எப்படி ஆமா. கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் பி ப்ளஸ் டின்னு கேட்டுட்டு ஏதாவது ஒரு நோடு வேல்யூ கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. ஒன்று 4ஓ இல்லை 6ஓ இல்லை 8ஓ கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ட்ரீ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 4க்கு 1, 6க்கு 1, 8க்கு 1 பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாரு, இந்த கொஸ்டின் வந்து வெறும் 5க்கு மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5க்கு மட்டும். கரெக்டாக இப்போ வந்து ஒரு வேலைக்கு ம். மட்டும் போட போகிறோம். இதை வச்சு இதை பார்த்தாலே உனக்கு அந்த 3 வேலைக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? போடலாம் ப்ரோ போடலாம். In a B plus T, each node is have to number of pointers to be 5. எல்லா இதுலையுமே பாயிண்டர்ஸ் எத்தனை இருக்கணும்னா 5 பாயிண்டர்ஸ் இருக்கணும். பாயிண்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, பாயிண்டர் இந்த நடுவில் உள்ள இது இருக்குல்ல, இது வந்து எப்பவுமே 5 பாயிண்டர் இருக்கணும். ஓகேவா? 5 இருக்குது. நான் ஏன்னா இங்கே கொஸ்டினில் வந்து 5 பாயிண்டர். ஓகேவா? அதனால் மீன்ஸ் த மோஸ்ட் 4 கீ வேல்யூஸ் ஆல். அப்போ என்ன 5 பாயிண்டர் இருக்குன்னா எத்தனை வேல்யூ உள்ள இருக்கும்? 4. 4 வேல்யூ தான் உள்ள வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குது பாரு, 30, 31, 23, 32 இருக்கா? 30, 31, 23, 32 இருக்கா? இப்போ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த 4 வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 வேல்யூஸ் இங்கே எடுத்துட்டோம். ஓகேவா? 30, 31, 23, 32 எடுத்துட்டோமா? எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்னா எது ஃபர்ஸ்ட் வரும்? 23 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு ஒரு 30, அதுக்கு 31, 32. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற நோடுக்குள்ளே போட்டு விட்டுறணும். 23, 30, 31, 32 போட்டோமா? போட்டோம். இது வரைக்கும் ஓகேவா? கேக்குதா? சொல்லு ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஹலோ, இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ. இப்போ கேட்குது எனக்கு கேட்குது. ஓகே ஓகே. இப்போ இது வரைக்கும் 4 டேட்டா முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? 22 இன்சர்ட் பண்ணோம். கரெக்டாக? 22 இன்சர்ட் பண்ணோம். 22 இன்சர்ட் பண்ணால் இந்த 22 எங்கே வரும்? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் படி பாரு. எப்பவுமே என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர்லேயே இன்சர்ட் பண்ணணும். இந்த இதில் நான் 22 இன்சர்ட் பண்ணணும். 22 இன்சர்ட் பண்ணால் இதுக்கு எங்கே இருக்கும்? இந்த 22ங்கிற நம்பர் எங்கே இருக்கும்? 23க்கு முன்னாடி தான் இருக்கும். கரெக்டாக? ஆமா 23க்கு ஆமா. முன்னாடி தான் இருக்கும். ஆனால் 23க்கு முன்னாடி இடம் இருக்கா? இல்ல. இடம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் 23 இன்சர்ட் பண்ணேன்னா, இன்கேஸ் 23 இன்சர்ட் பண்ணேன்னா இதில் நடுவு வேல்யூ எது? 23 இன்சர்ட் பண்ணால் இதில் நடுவு வேல்யூ எது? 23 22. 22 இந்த தான் ப்ரோ. 22 இன்சர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 22 இங்கே இருக்குது, இங்கே 22 இருக்குது. இப்போ இதில் நடுவு, இந்த 5ல் நடு வேல்யூ எது? 22 இன்சர்ட் பண்றோம்னா ஒரு 5 நடுவுலயே 30. 30 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, நான் 22 இன்சர்ட் பண்ண இடம் இல்லைல்ல, அப்போ என்ன பண்ணணும், என்னோட நடுவு வேல்யூவை மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரூட் நோடில் எழுதிக்கணும். ஓகேவா? நடுவு வேல்யூவை மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரூட் நோடில் எழுதிக்கணும். ஓகேவா? நடுவு வேல்யூவை மட்டும் எடுத்து என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ரூட் நோடில் எழுதிட்டேன். 30க்கு லெஃப்ட் சைடில் யாரெல்லாம் இருக்கா? 22, 23 இருக்கானா? 22. ஆனால் ஆக்சுவலி 22 இல்லை, நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனால நம்ம ஒரு இமேஜினரியாக வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த 22, 23 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 30க்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்டரில் நம்ம என்ன பண்ணோம், 22, 23 போடணும். புரிஞ்சா? அதே மாதிரி 30க்கு ரைட் சைடில் யார் இருக்கா? 31, 32 இருக்கா? 30க்கு ரைட் சைடில் உள்ள பாயிண்டரில் 30, 31, 32. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன வருது, இந்த 30யுமே கன்ஃபார்ம் போட்டிருக்கணும். மேலே என்ன 30 இருந்தாலும் சரி, அந்த 30யை திருப்பி போடணும். ஓகேவா? 30 இருந்தாலும் பரவாயில்ல, 30யை திருப்பி போடணும். ஓகேவா? 30, 31, சரி 32. ப்ரோ. சரி 22 இருந்ததுன்னா 22 போடணும் லெஃப்ட்ல. ஆமாம், 22 போடணும். 22 இங்கே போட்டோம்ல. ஓ இல்ல இல்ல, கேக்குறேன். ஆ நான் நடுவுல ரைட்ல மட்டும் தான் போடணுமா, லெஃப்ட்ல இருக்க நம்பர் சேர்த்தா லெஃப்ட்லயும் போடலாமான்னு கேக்குறேன். அதே இல்லை, நம்பர் எடுத்து. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்சர்ட், 30க்கு முன்னாடி உள்ள நம்பர் மட்டும் தான் லெஃப்ட்டில் இருக்கணும். 30யோட சேர்த்து மற்ற எல்லாம் ரைட்டில் இருக்கணும். ஓகேவா? மிடில் நம்பருக்கு ஆனா முன்னாடி உள்ளது ஃபுல்லாக லெஃப்ட்டில். 5 பாயிண்ட் இருக்கணுமா ப்ரோ ஆமாம் எல்லாத்துலயும்? ஆமாம், நீ எந்த பாக்ஸ் வரைஞ்சாலுமே, என் ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ நீ எந்த பாக்ஸ் வரைஞ்சாலுமே 5 பாயிண்டர் 4 வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த பாக்ஸ் வரைஞ்சாலுமே 5 பாயிண்டர் 4 வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ 22 உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? 22 உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ அடுத்து என்ன உள்ள வரணும்? 28 வரணும். ஓகேவா? 28க்கு ஆமா. 28 எங்கே வரும்? அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தா என்ன வரும்? இப்போ இதுதான் என்னோட 28. சீக்வன்ஸ். கரெக்டாக? இப்போ 22, 23, 30, 31,
32 இதான் என்னோட சீக்வன்ஸ் கரெக்டாக 32. இதில் 28 வந்தால் எங்கே வரும்? 30க்கு முன்னாடி. 30க்கு முன்னாடி கரெக்டாக 30க்கு முன்னாடி இல்லை 23க்கு அப்புறம்னு கூட சொல்லலாம். இது நடுவில் வரும் கரெக்டாக 28 வரும். அப்போ நம்ம 28 எங்கே வருதுன்னா 23க்கு அப்புறம் வருது கரெக்டாக. 23க்கு அப்புறம் 28 வருது கரெக்டாக. அப்போ 23க்கு அப்புறம் இடம் இருக்கான்னு பார்க்கணும். இடம் இருக்கா? இருக்கு. இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இப்படி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 23க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸ் மிச்சம் இருக்குது? 23க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸ் மிச்சம் இருக்குது? 2 ஸ்பேஸ் மிச்சம் இருக்கா? அப்போ அந்த 2 ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு 2 அட் டைமில் இன்செர்ட் பண்ணலாம். அப்போ மிச்சம் இருக்குது 28 24 இருக்கா? இந்த நான் என்ன பண்ணுறேன் 28யும் 24 ரெண்டுமே எடுத்துகிட்டு வரேன். 28 24 ரெண்டுமே எடுத்துகிட்டு வரேன். 28 24 ரெண்டுமே எடுத்துகிட்டு இதில் இப்போ ஆர்டர் போட்டால் எப்படி வரும்? ஃபஸ்ட் இங்கே ஆல்ரெடி ஆர்டர் என்ன இருக்குது? 22 23 30 31 32 இருக்கா? 30 31 32 இருக்கா? இப்போ இதில் குட்டியான நம்பர் யார்? 24 கரெக்டாக. இந்த 24 எங்கே வரணும்? 23க்கு அப்புறம் வரணும். அப்போ நான் இந்த இடத்துல போட்டுடலாமா 24? ஓகே. அடுத்து 28 எங்கே வரலாம்? இங்கே வரலாமா? இடம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நான் அங்கேயே போட்டுறேன். 28 போட்டுறேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் போட்டோமா? 24 28 இன்சர்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 29 ஒரே ஒரு நம்பர் இருக்குது. இந்த 29 எங்கே வரலாம்? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. 28 23 24 அவன் கேட்கவே இல்லையே. என்ன கேட்குற? இல்லை இல்ல ப்ரோ, இப்போ நம்ம ஆர்டர் என்னன்னா 20 22 30 31 32 தான் சரியா? கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் மேல தூக்கு. நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது 28 24 இன்சர்ட் பண்ணணும். 28 24 இன்சர்ட் பண்ணணும். இது ரெண்டு நம்பருமே இன்சர்ட் பண்ணணும். ஏன் ப்ரோ அந்த மட்டும் இன்சர்ட் பண்ணோம்? எல்லாமே நம்ம ஒன்று இன்சர்ட் பண்ணி தானே வரும். ஃபர்ஸ்ட் 22 இன்சர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்கே இடம் இருக்கிற வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இடம் இல்லை, அதனால என்ன பண்ணோம் 22 மட்டும் இன்சர்ட் பண்ணோம். இடம் இல்லாட்டி அந்த ஒரு நம்பர் மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். அடுத்து எவ்வளோ இடம் இருக்கோ அத்தனை இதுக்கு நம்பர் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ 2 இடம் இருக்குல்ல, இங்கே 2 இடம், இங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அதனால நம்ம அடுத்த 2 இதை எடுக்கிறோம். எடுத்தோம்னா இந்த 2 இது இங்கே ஃபிட் ஆயிருது. ஏன்னா இடம் இருக்குது, அதனால 24ம் 28 இங்கே ஃபிட் ஆயிருது. அதே அசெண்டிங் ஆர்டர்லேயே ஃபிட் ஆயிருது கரெக்டாக. 22 23 24 28 30 31 32 அசெண்டிங் ஆர்டரில் ஃபிட் ஆயிருது கரெக்டாக. இப்போது நான் 29 உள்ளே கொண்டு வரணும் கரெக்டாக. அடுத்த நம்பர் என்னது? 29 கரெக்டாக. ஆமா ஆமா ப்ரோ சொல்லு. இப்போ 29க்கு இங்கே இடம் இருக்கா இல்லையா? இல்ல. இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்னொரு பாக்ஸ் போட்டு அது தனியாக எழுதணும் எல்லாத்தையும். எதை தனியாக எழுதணும்? 29. இப்போ நல்லா பார்த்துக்கோ, இன்னொரு பாக்ஸ் எப்படி போடணும்னு பார்த்துக்கோ. இப்போ 29 போட்டோன்னா எங்கே வரும்? 29 இங்கே தானே வரும். 29 வந்து இங்கே வரும். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 29 இங்கே வரும் கரெக்டாக. ஆனால் இதுக்கு இடம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடம் இல்லைன்னா என்ன பண்ணணும், மிடில் நம்பர் எடுக்கணும்னு சொன்னேன்னா மிடில் நம்பர். அப்போ என்ன பண்ணுறோம் 24 எடுக்கிறோம் ஓகேவா. இந்த 24 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 24 எடுத்துகிட்டு போய் ரூட் நோட்டில் ஃபஸ்ட்டு போட்டுறணும். ரூட் நோட்னா இது இந்த தானே ரூட் நோடு. இந்த இதில் ஃபஸ்ட்டு போட்டுறணும். ரூட் நோட்டில் போட்டால் 30க்கு அப்புறம் வருமா 30க்கு முன்னாடி வருமா? ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு புரியல ப்ரோ இது. அடா இரு, இது வரைக்கும் நீ கவனிச்சே இல்லையா? இந்த 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 ஸ்டெப்பில் இருந்து 22 எப்படி இருந்துச்சுன்னு கவனிக்கலையா? கவனிச்சேன் ப்ரோ நானு. நான் உனக்கு இல்ல ப்ரோ இப்போ என்ன நானே போட்டு நான் சொல்றேன் பாரு ஒரே நிமிஷம். இரு, நானே போட்டு காமிக்கிறேன் இரு. இப்போ என்னோட சீக்வன்ஸ் என்ன அங்கே நான் எடுத்துக்கிறேன். 30 31 32 இது வரைக்கும் ஓகே. 23 30 இது வரைக்கும் ஓகே தானே? என்னெல்லாம் போட்டிருக்கு? 23 30 31 32 கரெக்டாக. 23 30 31 32 இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து என்னென்ன நான் இன்சர்ட் பண்ண சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 4 நம்பர். ஏன் 4 நம்பர் தான் இருக்கு? ஏன்னா 4 வேல்யூ தான் போட முடியும், அவ்வளோதான் இடம் இருக்குது கரெக்டாக. அதனால் அதை மட்டும் போட்டுக்கிறோம் ஓகேவா. அடுத்து என்ன நம்பர்லாம் இருக்குது? 22 28 24 29 ஓகேவா. 22 அடுத்து என்ன நம்பர்லாம் இருக்குன்னா மேலே எழுதிடுறேன். 22 24 28 29 ஓகேவா. இந்த 4 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 4 நம்பரில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பராக தான் எடுக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட் எந்த நம்பர் இருக்கோ லெஃப்ட் சைடில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் எடுக்கணும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 22 இன்சர்ட் பண்ணணும். 22 இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா? இல்லை கரெக்டாக. இடம் இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இமேஜினரியாக இந்த 22 போட்டு பார்க்குறேன். 22 போட்டால் எங்கே வரும் அசெண்டிங் ஆர்டரில்? 22 ஃபஸ்ட்டு வரும், 23 30 31 32 இதான் என்னோட இமேஜினரி. நான் ரெட் கலரில் எழுதுறதுலாம் ஆக்சுவல் கிடையாது, இமேஜினரி கரெக்டாக. அப்போது இதில் எது மிடில் நம்பர்? 30 மிடில் நம்பர் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூட் நோடு போட்டுட்டு
ரூட் நோடு போடுறேன். ஓகேவா? ரூட் நோடு போட்டுட்டு இங்கே 30 மட்டும் அந்த மிடில் நம்பர் என்னவோ அதை மட்டும் இங்கே போட்டுருவேன். ஓகேவா? புரிஞ்சதா? இப்போ ஆ 30 வந்து நம்ம பாதி, இது வந்து நம்ம பாதியாக பிரிச்சிருக்கோம் கரெக்டா? அப்போ 30க்கு லெஃப்ட்ல ஆமா. ஏதோ ஒன்று இருக்கும், 30க்கு ரைட்ல ஏதோ ஒன்று இருக்கும் கரெக்டா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் ம் வரும், இங்கே ஒரு பாக்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ம் ம். இப்போ 30க்கு முன்னாடி என்ன நம்பர்லாம் இருந்துச்சு? 22 23. 22 23 கரெக்டா? இந்த 22வும் 23 எங்கே போட்டுடலாம்னா இங்கே டேரெக்டாக போட்டுடலாம். 22 23. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாரி, 32ன்னு போட்டோம், 23. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 22வை இன்செர்ட் பண்ணிட்டோம் கரெக்டா? நம்ம இன்செர்ட் பண்ண வேண்டிய 22வை இன்செர்ட் பண்ணியாச்சு. 30க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா? 31 32 கரெக்டா? ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் போடும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த 30யும் இன்க்ளூட் பண்ணி போடணும். 30 31 32 இப்படி இன்க்ளூட் பண்ணி போடணும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா? சரி சரி. இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம இந்த 22 இன்செர்ட் பண்ணியாச்சு. 22 கட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்க்குறோம், 24 28 இருக்குது கரெக்டாக? அதாவது 30க்கு முன்னாடி அந்த 24 28 30யோட கம்மி தானே கரெக்டா? இந்த 24 ஆமா. 28மே 30யோட கம்மி தான் கரெக்டா? அப்போ 30க்கு முன்னாடி எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்குது, 2 ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது கரெக்டா? இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது கரெக்டா? அப்போ ஆ நான் என்ன பண்ணிடலாம்னா இந்த 24 28 டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். 24 28 போட்டோமா? அப்போ இது ரெண்டுமே என்ன ஆ பண்ணியாச்சு, இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ம் நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? 29 மட்டும் மிச்சம் இருக்குது. ஓகேவா? 29 மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த 29 இப்போ போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னு பார்க்குறோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 29 வந்தால் எங்கே வரும்? ஃபஸ்ட்டு 30க்கு முன்னாடி தான் வரணும் கரெக்டாக? 30க்கு முன்னாடி தான் வரணும். ஆனால் 30க்கு முன்னாடி உள்ளதில் இடம் இருக்கா? இல்ல. இல்லை இல்லை. அப்போ என்ன பண்ணால் அதை இமேஜினரியாக எழுதிப்பார். ஃபஸ்ட்டு 22 வரணும், அதோட 23 வரணும், அடுத்து 24 வரணும், அடுத்து 28 வரணும், அடுத்து தானே 29 வரணும். 5வது ஆமா. இடத்துல தான் 29 இருக்கும். இது இமேஜினரியாக நம்ம எழுதுறது. ஓகேவா? 30 31 32 கூட எடுத்து ப்ரோ. நம்ம லெஃப்ட்டில் உள்ளதை மட்டும் தான் பார்க்குறோம். ஏன் லெஃப்ட்டில் உள்ளதை மட்டும் தான் பார்க்குறோம்? ஏன்னா 29 தானே நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். 29 வந்து 30யோட கம்மி தானே. ஓ 30யோட கம்மினால லெஃப்ட் சைடு மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இப்படி தான் வரும் கரெக்டாக இமேஜினரி. இதில் இப்போ மிடில் யார்? 24. அப்போ இவன் நம்ம நோட் பண்ணிக்கணும். எப்போவுமே மிடில் என்ன பண்ணுவோம்? மிடில் வந்து ரூட் நோடில் ஆட் பண்ணணும்னு சொன்னோமா? மிடில் எப்பவுமே எடுத்துட்டு அவனை ரூட் நோடில் ஆட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ இந்த 24ஐயும் நான் என்ன பண்ணணும்? ரூட் நோடில் ஆட் பண்ணணும். ஆனால் 24 வந்து 30க்கு முன்னாடி வருமா 30க்கு பின்னாடி வருமா? முன்னாடி. முன்னாடி வரும். அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோடு வரைகிறேன். ஓகேவா? ரூட் நோடு வரைகிறேன். இந்த ரூட் நோடு வரைஞ்சி இந்த ரூட் நோடில் நான் என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். என்னலாம்? ஒன்று 24 இருக்கணும், இன்னொன்று 30 இருக்கணும் கரெக்டாக? 24 இருக்கணும், என்னோட பழைய 30 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்? 24 ஃபஸ்ட்டு போட்டுட்டு 30 செகண்ட் போட்டுடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ ரூட் நோடு ம் கிளியரா? ரூட் நோடு கிளியரா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 24க்கு கீழே யாரெல்லாம் இருக்கா? 24க்கு லெஃப்ட்டில் யாரெல்லாம் இருக்கா? 22 23. நான் இப்போதைக்கு சும்மா இதை மட்டும் போடுறேன். டேபிள் பெருசாக போடாமல் என்ன போடுறேன்? 22 23 கரெக்டாக? 22 23 கரெக்டாக? இப்போ 24க்கு அப்புறம் ம் யாரெல்லாம் இருக்கா? 24க்கு அப்புறம் ஆனால் 30க்கு முன்னாடி. 28 24க்கு அப்புறம் 29. அப்போ என்ன வரும்? இங்கே வந்து என்ன வரும்? 28 29 வந்துடும். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன ம் வரும்? 30க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா? 30க்கு 31 அப்புறம் 32. மூணுமே வரும். 30 31 32 30 31. ரைட் சைடுல மட்டும் 3 வருமா ப்ரோ? எப்பவுமே அது ரைட். கன்ஃபார்ம். சாரி, இதையுமே இப்போ 24 மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தியா? இங்கே நம்ம 30 31 எழுதுறோம்ல, அதே மாதிரி இங்கேயுமே என்ன வரும்னா 24 28 29 வரும். ஓகேவா? 24 28. இந்த ரைட் சைடில் எழுதும் போது இந்த நம்பரை ரூட் நோட்டில் உள்ள நம்பரை சேர்த்து எழுதிடணும். 24 28 29 30 31 32. புரிஞ்சதா? சரி ப்ரோ. எழுதிட்டோமா? நம்ம பண்ண மாதிரி வந்துருச்சா? இப்போ ம் எழுதிட்டு கடைசி என்ன பண்ணிடணும்? இது மூணுத்தையும் லிங்க் பண்ணிடணும். இது மூணுத்தையும் லிங்க் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதில் நடுவில் இந்த பாயிண்டர் போட மறந்துடாத. வரையும் போது பாயிண்டர் எப்பவுமே வரைஞ்சே வர. ஓகேவா? சரி ப்ரோ. அவ்வளோதான். இதுதான் ஒரு ப்ரோ இது இன்செக்ட். இது எப்படி இது எப்படி ப்ரோ? இப்போ ஒண்ணுக்கே ஒரு டைம் ஆகுது. இன்னும் நிறைய கண்டுபிடிக்க சொன்னா நிறைய டைம் ஆகும் ப்ரோ இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக டைம். அது நீ டக்கு டக்குன்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒன் போடும்போது மட்டும் தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்தா நீ போடும்போது உனக்கு ஈஸியாகிட்டே போகும் அப்படியே. ஏதோ டைம் ஆகும் பேப்பர் போகுது இல்ல? சம்ஸ்ல டைம் ஆகும் போல. அது மாதிரி எவ்வளவு பெருசா ம் படிச்சிருக்காங்க. கரெக்டு தான். இது இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நார்மலாக ட்ரீ மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கேட்பான்.
ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஆர்டரில் அவன் கொடுத்த மாதிரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போதைக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னா தெரியுமா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஒரு பாட்டு மட்டும் தான், இவ்வளோ தான், இது மட்டும் தான் பண்ணியிருக்க நீ. அடுத்தது 6க்கு பண்ணணும், அடுத்த 8க்கு பண்ணணும், இந்த மாதிரி 3 பண்ணணுமா. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஷோ த ஃபார்ம் ஆஃப் ட்ரீ ஆஃப்டர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்சஸ். இந்த ட்ரீல ஏதாவது ஒரு ட்ரீ எடுத்துக்கணும் ஓகேவா. 4ஓ 6ஓ 8ஓ ஏதாவது ஒரு ட்ரீ எடுத்துட்டு அந்த இதில் நீ இந்த டேட்டாவெலாம் திருப்பி இன்செர்ட் பண்ணணும். 9 இன்செர்ட் பண்ணணும், 10 இன்செர்ட் பண்ணணும், 23 டெலிட் பண்ண சொன்னால் 10, எதை டெலிட் பண்ண சொன்னால் டெலிட் பண்ணணும், இன்செர்ட் பண்ண சொன்னால் இன்செர்ட் பண்ணணும். அதான் அடுத்த டெலிட் ஆப்ரேஷன் அடுத்து வரும். இது ஒரு ஃபுல் நீ சம்மாக படிச்சியா? பார்த்தோன்னா. ஆமாம், இது நான் படிக்கல நினைக்கிறேன். இது நான் படிக்கல நினைக்கிறேன். நான் வேற ஏதோ படிச்சுட்டு போனேன் இந்த யூனிட்ல. ஹேஷிங் படிச்சுட்டு போயிருப்பேன். ப்ரோ ஆனா இது இம்பார்ட்டன்ட் இல்ல இது. இம்பார்ட்டன் தான். நான் இது இது 16 ஃபுல்லாக மார்க். ஹேஷிங் தான் எழுதணும் நான். இந்த கொஸ்டின் பேப்பர் தானே, இந்த இதுதான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை குவாரி ப்ராசஸிங் எழுதியிருப்பேன் இல்லாட்டி. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம எழுதணுமா கரெக்டாக, இதுதான் எழுதணுமா? மேல போ ப்ரோ, டிடெக்ட் காட்டு. ஆமா இதுதான். அப்போ இது இல்ல ப்ரோ, முன்னாடி 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 முன்னாடியே இதுவா? இது முன்னாடி. இதுதான் இதுதான். ஏப்ரல் மாரி ஒன்று தெரியா. ம், நான் அப்போ இதான். இதுதான் அட்டன் பண்ணியிருப்பேன், குவாரி ப்ராசஸிங் தான் அட்டன் பண்ணியிருப்பேன். பி ட்ரீ அது தெரியாது. இது வந்தாலுமே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நான் எதை அட்டன் பண்ணியிருப்பேன்னா இதை தான் அட்டன் பண்ணியிருப்பேன். இது ஈஸியானது எனக்கு, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஹேஷிங். இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் இது ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி வருது. ப்ரோ ஒரு எப்படியே ஃபுல் படிச்சு தான் ப்ரோ. ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த இந்த கொஸ்டின் பெருசாக போகுது பாரு. இந்த கொஸ்டின் சொல்கிறேன் பாரு, இங்கே பாரு. 2 3 5 சரி இதே இது கொஸ்டின், இது மாதிரி போட்டு இது காட்டு ப்ரோ சேம் சம் கொஸ்டின். மாதிரி. இந்த 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 இதில் உள்ள சேம் கொஸ்டின், இதே கொஸ்டின் இங்கே புக்லேயே இருக்கு. சேம் கொஸ்டின் ஓகேவா. அதே எடுத்து கொடுத்துருவேன். ஆமாம். ஆனால் என்ன கொடுத்துருக்கான் சரி ஓகே. இங்கே வந்து இது கொடுத்துருக்கானா 4 6 8ன்னு கொடுத்துருக்கானா. இந்த 6 8 இல்லாமல் இவன் வெறும் 4 மட்டும் இந்த புக்கில் கொடுத்துருக்கான், வெறும் 4 மட்டும் ஓகேவா. இந்த இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தியா, நோட் 4 கொடுத்துருக்கானா. இப்போ 4 நோட்னா 4 பாயிண்ட் வச்சு போடணும். அடுத்தது 5 கண்டுபிடினா 5 திருப்பி அதை முடிச்சு 5 பாயிண்ட் போடணும். அது இல்ல ப்ரோ தனியாக வரும் அந்த மாதிரி. எப்பவுமே இந்த மாதிரி 2 சப் டாபிக். இப்போ நீ என்ன பண்ணுவ, 4க்கு ஒரு ட்ரீ போடுவ, 6க்கு ஒரு ட்ரீ போடுவ, 8க்கு ஒரு ட்ரீ போடுவ கரெக்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், திருப்பி இன்செர்ட் டெலிட்னு சொல்லியிருக்கானா. அப்போ எப்போவுமே இன்செர்ட் டெலிட் எதில் பண்ணுறேன்னா இருக்கிறதுல கம்மியான நோட்டில் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இந்த 4 நோட் எடுத்து பண்ணிடணும், பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுல எப்படி ப்ரோ இன்சர்ட் 9 MGB இன்சர்ட் பண்ண முடியும்? 4 நம்பருக்கு 4 வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருப்பானே ப்ரோ. அதான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இங்கே பாரு. இப்போ என்ன பண்ணிட்டோம், நோடு 4 போட்டோமா, பாயிண்டர் 4 பாயிண்டர் போட்டோம். 4 பாயிண்டர் போட்டோம்னா எத்தனை வரும், 3 வேல்யூ தான் வரும் கரெக்டா. 4 பாயிண்டர் போட்டோம்னா 3 வேல்யூ தான் வரும் கரெக்டா. ஆமா. இப்போ எனக்கு வேல்யூ எல்லாம் பாரு, 2 3 5 ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ எடுத்துக்கிறேன் கரெக்டா. 2 3 5 அசனிங் ஆர்டரில் இருக்கா, 2 3 5 ஆல்ரெடி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், 2 3 5 டேரெக்டாக இன்செர்ட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து என்ன இன்செர்ட் பண்ணணும், 7 இன்செர்ட் பண்ணணும் கரெக்டா. 7 இன்செர்ட் பண்ண இங்கே இடம் இருக்கா, இல்ல. அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாரு, இமேஜினரியாக எழுதி பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் 2 3 5 7 இமேஜினரியாக எழுதி பார்த்துட்டேன். இதில் மிடில் எடுக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக, மிடில் எடுக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக. இதில் வந்து 5 will go up in sequence becomes 2 3 5 7 since each node can update most 3 key. Okay, the 5 will go up from இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாரு, இப்போ இதில் மிடில் வேல்யூ எடுக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக. எப்பவுமே இந்த மாதிரி இமேஜினரியாக போட்டுட்டு இதில் மிடில் வேல்யூ எடுக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக. இதில் இப்போ மிடில் வேல்யூ உன்னால் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? இப்போ இன்கேஸ் இதில் மிடில் வேல்யூனா ஒன்று 3 வரலாம், இல்லை 5 வரலாம் கரெக்டாக. இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் மிடில் கரெக்டாக. இப்போ இன்கேஸ் 3 எடுத்தோன்னா என்ன ஆகும்னா, இங்கே வந்து எப்படி ஆயிரும்னா, இந்த 3க்கு முன்னாடி உள்ளது எப்படி இருக்கும்னா 2 மேலே வந்து 3 இருக்கும் கரெக்டாக. மேலே 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 2 ஸ்பேஸ் எம்டியாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் கரெக்டாக. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஃபில் ஆகாது, ஏன்னா மேலே 3 இருக்குது. 2க்கும் 3க்கும் நடுவில் எந்த நம்பரும் வராது கரெக்டாக. ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும். அதே இது நீ 5 எடுத்தீங்கன்னா, இப்போ 5 எடுத்தால் எப்படி இருக்கும், 2 3 5 7 2 3 5 7 ஓகேவா. இப்போ நீ 5 எடுத்தீங்கன்னா 5க்கு முன்னாடி என்னெல்லாம் வந்துடும், 2ம் 3யும் வந்துடும். இன்னொரு இடம் எம்டியாக இருக்கும் கரெக்டாக, இன்னொரு இடம் எம்டியாக இருக்கும் கரெக்டாக. 5க்கு முன்னாடி 2 3 வந்துடும், இன்னொரு இடம் எம்டியாக இருக்கும். இங்கே வந்து இன்கேஸ் 4 இருந்துச்சுன்னா 4 வரலாம், அப்போ அது வேஸ்ட்டாக போகாது இல்லை.
இந்த மாதிரி பார்த்து இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஃபைவை வந்து நடு நம்பரை கன்சிடர் பண்ணிட்டேன். ஃபைவை நடு நம்பர் கன்சிடர் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும் ஃபைவை ரூட் நோடு கொண்டு போகணும் கரெக்டாக. ஃபைவை ம். ரூட் நோடு கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணிட்டேன் ரூட் நோடில் ஃபைவை போட்டேன். அப்போ ஃபைவ்க்கு முன்னாடி என்னோட சீக்வன்ஸில் யாரெல்லாம் இருக்கா 2வும் 3யும் இருக்காங்க கரெக்டாக. அந்த 2வும் 3யும் முன்னாடி ஓகே. போட்டேன். ஃபைவ்க்கு சரி அப்புறம் யார் ரைட்ல இருக்கா 5ம் 7ம். 7. 5யும் சேர்த்து போடணும் எப்பவுமே எப்பவுமே ரூட் நோடு சரி ஓகே. சேர்த்து ரைட் சைடில் 5 7. ஓகே. ஓகே. இப்போ 7 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு ஓகேவா. அடுத்து என்னது அடுத்து என்னது 11 இருக்கு கரெக்டாக. 11 இருக்கு. 11 17. 11 இருக்கு. இப்போ வந்து இங்கே இடம் வந்து ஒன்று தானே இருக்கு. ரெண்டு சைடுமே ஒரு ஒரு இடம் தான் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு நம்பர் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஒன்று 5க்கு கீழேனாலும் ஒரு நம்பர் தான் 5க்கு மேலேனாலும் ஒரு நம்பர் தான் இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் 11 எடுத்துகிட்டு வரேன். 11 வந்து எங்கே வருது 5க்கு மேலே வருது கரெக்டாக. 5க்கு மேலே வருது. ம். ஆனால் இடம் இருக்குது 5க்கு மேலே ஒரு இடம் இருக்குது கரெக்டாக. இந்த ஒரு இடம் எம்டியாக தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் 5 7 11 இப்படி போட்டுடலாம் கரெக்டாக. 5 7 11 11 இன்சர்ட் பண்ணியாச்சு பிரச்சனையே இல்லை. டேரெக்டாக இடம் இருந்துச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. இப்போ அடுத்து என்ன வருது 17 வருது கரெக்டாக. 17 வருது. ம். இப்போ இந்த 17 வரும்போது 17க்கு இங்கே இடம் இருக்கா. இங்கே தானே 17 இல்ல. வரணும். 5 11 5 7 11 17 இங்கே வரணும். இடம் இருக்கா. ம். இல்ல. இல்ல. அப்போ இந்த 4 இது எழுதும் போது இதில் மிடில் வேல்யூ வந்து என்னவா வரும்னா 11 வரும். அப்போ அந்த 11 தூக்கி திருப்பி ரூட் நோட்டில் போட்டுறணும். மிடில் வேல்யூ எடுத்தோமா மிடில் வேல்யூ 11 11 தூக்கி ரூட் நோட்டில் போட்டோமா 5 11 மறிச்சா. இப்போ என்ன 5க்கு முன்னாடி உள்ளது 2 3 5க்கு அப்புறம் உள்ளது 5ம் 7ம் 11க்கு அப்புறம் உள்ளது 11 17 இந்த மாதிரி வந்துருச்சா. ஆ. அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த 19 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் அடுத்த கிளாஸில் சொல்ல கண்டினியூ பண்ணுறேன் முடிய போகுது தெரியும். சரி ப்ரோ 10 நிமிஷம் போடு ப்ரோ சரியா. ஓகே ப்ரோ. உடனே போடவா கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறேன் அப்புறமா நைட்டு போடுறேன். அப்படியா ப்ரோ. இல்ல ப்ரோ இது போட்டு பாத்துடலாம் ப்ரோ இது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நைட்டு வரேன். ஒரே ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டு இருக்கோம். இல்ல 3:30 ப்ரோ ஆரம்பிச்சோம். புரியல. 3:30 ஆரம்பிச்சோமா 2:30 ஆரம்பிச்சோம். மணி 5 ஆக இல்ல போகுது. ப்ரோ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் 2:30 ப்ரோ? 2 இல்ல 2:30க்கா? நல்லா பாரு 2:30 தான் ஆரம்பிச்சோம். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு வரேன். சரி ப்ரோ இப்போ ப்ரோ அந்த இமெயில் மட்டும்